நாங்கள் எடுத்திருக்கிற ரூம் ஸ்டே வந்து இதுதான். இது இருக்குது. கூகுள் மேப்ஸ் லிங்க் இந்த ஸ்டேவோடதும் தரேன். உங்களுக்கு அது வேண்டும் என்றால் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையாக ரூம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஹோம் ஸ்டேக்கு பின்னாடியே வந்து ஒரு ஒரு ஓடை மாதிரி இருந்தது. ஸோ இங்கே தெரியுது இல்லையா, இதுதான் பம்பா ரிவர். ஐ திங்க் இங்கெல்லாம் தாண்டி தான் சபரிமலை அந்த இதுக்கு வந்து போகும். மை குட்னஸ், இங்கே பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த ஹோம் ஸ்டே சொன்னேன்ல, நீங்கள் அங்கே வந்து ரூம் புக் பண்ண போகிறீங்க, இல்லை அந்த மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா இங்கேயே ஃபுட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் என்ன ஒரு தப்பு வேலை பண்ணுறோம், ஃபுட்டு இருக்குதான்றதை பெருசாக விசாரிக்கல. நேற்று நைட் நாங்கள் வரும்போது லேட் ஆகிடுச்சு. வர வழியில் வந்து அங்கமொழியில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போயிட்டு பரோட்டாவும் சிக்கன் கறியும் சாப்பிட்டோம். உண்மையாகவே சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, சரி நைட் நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கலான்றத பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஹோம் ஸ்டேயில் வந்து நாங்கள் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டோம், நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்து கீழே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என் கூட வந்து 2 பேரும் இங்கே சாப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வரீங்கன்னா முன்னாடியே ஒன்றும் ஃபுட்டு வேணான்ற ஐடியா இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிவிடுங்க ஃபுட்டு வேணான்னு சொல்லி. இப்போ அந்த ஹோட்டலுக்கு போய் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். போகலாமா? பல்லு ஸோ நான் சாப்பிட்றதுக்கு போகலான்னு சொல்லி சொன்னேன்ல, நீங்கள் அங்கமொழி வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது ஹோட்டலும். நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது எனக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லை இங்கே சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார்னர் தெரியுதா, அதுதான் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹோட்டலுங்கிறது. இப்போ இங்கே போய் தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். நேற்று நைட் நான் வந்து பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிட்றேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. மேபி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இப்பொழுதும் பரோட்டா கிடைக்குமான்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து கவிக்கு போக போகிறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக ஸ்டே வந்து புக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து போகிற மாதிரி தான் பிளான் பண்ணுவீங்க. அது எப்படி புக் பண்ணணுங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி தனி வீடியோவை நான் மேக் பண்ணி காட்டுறேன். அது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து சாப்பாடுங்கிறது வந்து நீங்கள் பெரும்பாலும் எந்த ஸ்டே புக் பண்ணிங்கனாலும் இங்கே எல்லாருமே வந்து அவங்க ஹோம் ஸ்டேலேயே ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க, அவங்க வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அதுக்கு தனியாக பேமெண்ட் இருக்கும். நீங்கள் ரூமுக்கு புக் பண்ணுறது தனி, நீங்கள் ஃபுட்டுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் ஒருவேளை நான் ஃபுட்டு வந்து எனக்கு அந்த மாதிரி ஹோம் ஸ்டேல இருக்கிறத விட ஏதாவது ஹோட்டலில் தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஹோம் ஸ்டேல இருக்கிறத விட ஏதாவது ஹோட்டலில் தான் நல்லாயிருக்கும், என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்லிட்டு செக் போஸ்ட், அங்கமொழி செக் போஸ்ட் வழியாக தான் கவி உள்ளே என்ட்ரு ஆக முடியும். அதுதான் வழி. இப்படி உள்ளே போயிட்டு வல்லக்கடவு வண்டி பெரியார் வழியாக வெளியே வந்துடும். இது ஒன்று தான் வழி, ஆப்போசிட்டில் வர முடியாது. அப்படி நீங்கள் உள்ளே வரும்போது இருக்கிற ஒரு அங்கமொழி ஜங்ஷனில் இருக்கிற அந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் சால்ட் அண்ட் பெப்பர். நேற்று நைட்டு நாங்கள் வந்து ஒரு 8 மணிக்கிட்ட வந்துட்டு இருந்தோம். கடையோட க்ளோசிங் டைம் வந்து 8:30. நாங்கள் 8 மணிக்கிட்ட வரும்போது வேறு எங்கேயாவது சாப்பிடலாமான்னு வழியில் நிறைய ஜங்ஷன்ஸ் இருந்தது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எங்கேருந்து வந்தோம்னு உங்களுக்கு தெரியும்ல, ராமக்கல் மேடிலிருந்து அந்த ரூட்டில் வந்துட்டு இருந்தோம். அப்படி வரும்போது சரி கிட்ட போய்ட்டு சாப்பிட்லான்னு பார்த்தப்போ இந்த ஒரு ஹோட்டல் தான் இருந்தது. ரிவ்யூஸ் கூகுளில் நல்லா இருந்துச்சு, பட் வந்து பார்த்த உடனே பார்த்தோன்னா கடை காலியாக இருந்தது. என்ன ஒருவேளை காணா. அப்போது நமக்கு ஆப்வியஸ்லி தோணும்ல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். பரோட்டாவும் சிக்கனும் தான் சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சாப்பிட்ட உடனே சரி ஓகே இங்கே வீடியோ பண்ணலாம், இதை ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே வந்து பரோட்டாவும் பாலப்பம் அப்படின்னு கிடைக்கும்னு சொல்லி சொன்னார். ஐ திங்க் அப்பம் டிப்பிக்கலி. அதுக்கு அதே சிக்கன் கறி வச்சு சாப்பிட போகிறேன். அதை தான் சாப்பிட்டு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள போகலாம். I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. ஓகேவா, இது வந்து ஆப்பம் பரோட்டா. இது வந்து சிக்கன் வந்து நான் ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறேன். என் கூட வந்தவங்க வந்து அங்கே ஸ்டேல சாப்பிட்டாங்க, ஏன்னா அதுக்கு பே பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரு ஃபுல் வாங்கினீங்கன்னா 180 சிக்கனு. ஓகேவா, நேற்று நாங்கள் சாப்பிட்டது. நேற்று பரோட்டாக்கு இந்த கிரேவி எப்படி இருந்தது தெரியுங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது ரொம்ப அந்த கிரேவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஹா, அப்பத்துக்கும் சூப்பராக இருக்குது. இவங்ககிட்ட பீஃப் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தோட ப்ரைஸும் என்னால் மெமரி பண்ணி சொல்கிற அளவுக்கு எனக்கு இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஹோட்டலில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அது முன்னாடியே உங்களோட ஹோம் ஸ்டேயில் சொல்லிவிடுங்க, நாங்கள் வெளியே சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பமும் சரி பரோட்டாவும் சரி 12 ரூபா.
இங்க பாருங்க சிக்கனோட பீஸ் 2 பீஸ் இருக்கு. நான் வந்து ஹாஃப் தான் கேட்டிருந்தேன். ஒரு விஷயம் என்னன்னா இங்க சிக்கன் அந்த அந்த குழம்பு சூப்பரா இருக்கு. அந்த சிக்கன் வேகிறது இருக்குல்ல கொஞ்சம் டைட்டா ஹார்ஷா இருக்கு. உங்களுக்கு தெரியுது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரப்பரியா இருக்கு, ஓவர் குக் ஆன மாதிரி. அடுத்து நான் சொல்லி ஆகணும், எஸ்பி ரொம்ப முக்கியமான விஷயமா. நிறைய பேர் சொல்லுவாங்க பரோட்டா வந்து மதுரை சைடில் சூப்பராக இருக்கும், கேரளாவில் பரோட்டா சூப்பராக இருக்கும்னு. நானும் அதே தான் சொல்கிறேன். மதுரையில் வந்து திக்காக இருக்கும் பரோட்டா, ஆனால் அது நல்லாயிருக்கும். இது வந்து இங்கே பாருங்கள், அழகாக லேயர் லேயராக இருக்குது பரோட்டா, சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் நமக்கு தானே. இங்கே பாரு, இந்த மாதிரி இருக்குது அந்த பரோட்டா, சூப்பராக இருக்குது. அது அப்படியே இந்த கிரேவி கூட போட்டிங்கன்னா அது நம்ம ரெட்டு கலராக மாறிடும். ஆஹா, கிரேவி சூப்பராக இருக்குது. அந்த சிக்கன் குக்கிங் அந்த இது இருக்கு இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சம் எனக்கு டிஸ்ஒப்பீனியன் இருக்குது. ஆனால் இந்த கிரேவிக்கும் இந்த பரோட்டாக்கும் சரி ஆப்பத்துக்கும் சரி சூப்பராக இருக்குது. 12 ரூபாய்க்கு இந்த பரோட்டா, அதுக்கப்புறம் இதோட ஃபுல் குவான்டிட்டி இருக்கும்ல 120க்கு, அது ஓர்த்தா அப்படிங்கிறத சாரி 180க்கு இதோட ஃபுல் குவான்டிட்டி, இதெல்லாம் ஓர்த்தா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இவங்க அந்த பீஃபை ஹேண்டில் பண்ணுறதுல சூப்பராக பண்ணியிருப்பாங்கல்ல, பட் சிக்கன் அந்த பீஸ் கட் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி இர்ரெகுலராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. எலும்பெல்லாம் வந்து வாயில் குத்துது, நம்ம ஊரில் அப்படியெல்லாம் இருக்காது, அது கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும், வந்து அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கவி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஆயிடுச்சு. அந்த கவி வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத அந்த வீடியோலையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மை லாஸ்ட் பைட், இதை முடிச்சுட்டு நான் வந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து கவி உள்ளே போகிறேன். அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது. ஒரு ப்ராப்பர் ஹை கிளாஸ் கேரளா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அங்கே மொழி மாதிரி ஒரு வில்லேஜ் ஏரியா உள்ள வந்துடுறீங்க, இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்கன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது நிச்சயமாக நான் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இதே தான், அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தால் இந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை இன்னும் தூரத்துலேருந்து பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது. நண்பர்களே, ஏன்டா நண்பர்களே, ஒரு அருமையான வீடியோ. இங்க பாத்தீங்களா, யானையோட சாணி இல்ல, அருமையான செய்தி. ஆமா, அருமையான செய்தி. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.